ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, உன் வாழ்க்கையை நினச்சி மனசுக்குள்ள கதறி அழுதுகிட்டு இருக்க உனக்கு தனிமையில் இருந்தாலும் துணையாய் இருந்து ஆறுதல் சொல்வதற்காக தான் உன்னை காக்கும் கடவுளாகிய இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். உன் மன வேதனையெல்லாம் விரட்டி உனக்கு பிரச்சனையை தந்துக்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற போகிறேன். எல்லா ஆபத்தும் பிரச்சனையும் நிரந்தரமாக உன்னை விட்டு நீங்கும்படி செய்ய போகிறேன். என் துணை எப்போதும் உனக்கு இருக்குன்ற நம்பிக்கையோட நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ ஆரம்பி. செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் உடனே செஞ்சு முடிச்சிடு என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் எந்த தடங்களும் இல்லாமல் நன்றாக முடியும்படி உன் அப்பன் கருப்பன் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே செய்யும் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நான் மட்டுமல்ல, சகல தெய்வங்களும் உன் கூட இருக்குன்றதை மறந்துடாத. இப்போது உனக்கு இருக்கக்கூடிய நன்மையும் தீமையும், உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் நான் உன்னை சரிப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் வந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் முழு வேலையையும் முடிச்சுட்டு உன் வாழ்க்கையில் உன்னை மேம்படுத்தி காட்டுறேன். நீயே என்னை குலதெய்வமாக தேர்ந்தெடுத்து வழிபடக்கூடிய அளவுக்கு நான் உன் குடும்பத்தையும் குலத்தையும் காக்கும் தெய்வமாக மாறப்போகிறேன். எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். எப்படிப்பட்ட கஷ்டத்தை இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு நல்லதை நடத்தி தர நான் வந்துட்டேன் என் செல்லமே. உனக்கு யார் மேலேயாவது கோபமோ வெறுப்போ அன்போ பாசமோ எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசிடு. எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தீனா மற்றவங்களுக்கு எப்படி புரியும்? உன் மன சுமைகள் தான் இன்னும் அதிகரிக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அன்போ பாசமோ கோபமோ எரிச்சலோ வெறுப்போ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி மனசு விட்டு பேசும்போது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தேர்ந்து நீயும் நிம்மதியாக வாழ முடியும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தைரியமாக இரு. வர்றது வரட்டும், போகிறது போகட்டும்னு வாழ்க்கையை அப்படியே எதிர்கொண்டு வாழ ஆரம்பிச்சிட்டீன்னா நீ நிம்மதியாக இருக்கலாம். சதா சர்வ காலமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும்போது மனம் தளர வேண்டாம் என் தங்கமே. ஏன்னா அம்பை நேரடியாக வில்ல வச்சு விட்டுற மாட்டாங்க. அம்பை முதலில் பின்னோக்கி இழுத்துட்டு விடும்போது தான் அது மிக வேகமாக முன்னோக்கி பாயும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நான் உன்னை பின்னுக்கு தள்ளுகிறேனா இன்னும் அதிகமாக உன் வாழ்க்கையை நான் முன்னேற்ற போகிறேன்றத நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே. இன்னைக்கு வேணும்னா உன்கிட்ட காசு பணம் இல்லாமல் நீ கஷ்டப்படலாம். உனக்கு பதவி பெருசாக இல்லாமல் மரியாதை பெருசாக கிடைக்காம மன வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் பேரு புகழ் பதவி பெருமை மரியாதை பணம் செல்வம்னு அத்தனையும் உன்கிட்ட வந்து சேர்க்கும்படி எல்லா வேலைகளையும் நான் பார்த்துக்கிறேன். யாரெல்லாம் உன்னை பார்த்து ஏளனம் செஞ்சாங்களோ அவர்களே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் உயர்வை கொடுத்துட்றேன். எப்பவும் நீ எல்லாருக்குமே நல்லதை நினச்சி நல்லதை மட்டுமே செஞ்சுருக்க. இருந்தாலும் வாழ்க்கை உனக்கு தொடர்ந்து சோதனைகளை கொடுக்கிறதா? கவலைப்படாத. இது எல்லாமே ஒரு தேர்வு, ஒரு பரிசோதனை நினச்சிக்கோ. எல்லா தேர்வுகளையும் கடந்து வந்த பிறகுதானே வாழ்க்கையில் உயர் பதவி கிடைக்கும். அதே போல தான் உன் அப்பன் கருப்பனும் என்னுடைய அருள் ஆசிகளை முழுவதுமாக உனக்கு அள்ளி கொடுப்பதற்கு முன்பாக இந்த சோதனைகளை உனக்கு வச்சேன். ஆனால் இப்போது நீ எல்லாத்தையும் தாண்டி என் அருளையும் பொருளையும் பெயரையும் புகழையும் செல்வாக்கான வாழ்க்கையையும் பெற போகிற. நான் உனக்கு கொடுத்த வாக்கை உன் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோ. நிச்சயம் நீ நலமோடு வளமோடு
வாழுவாய் என் தங்கமே. உன் மனசில் உள்ள எல்லாத்தையும் நன்கு புரிஞ்சுக்கிட்டு தான் உன்னுடைய துயரங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி உன் ஆபத்துகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். தினமும் அதையும் இதையும் யோசித்து தூக்கமில்லாமல் தவிக்கிற உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எத்தனையோ உறவுகள் இருந்தும் கூட அனாதை போல இருக்கிற உனக்கு, யாருமே இல்லாத அனாதையாக நிற்கிறோமே நினச்சி வருத்தப்படுற உனக்கு இந்த சோதனை காலத்துக்கு முற்றுப்புள்ளியை கொண்டு வந்துடுறேன். உன் கர்ம வினைகளையெல்லாம் கரைச்சி உன் தீய விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு மலை போல இருக்கும் பிரச்சனைகளை பனி போல உருக வச்சிடுறேன். கருப்பா கருப்பான்னு என் நாமத்தை மட்டும் நீ உச்சரிக்கும் போது உனக்கு நிழலாக நான் வருவேன். நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் இன்னைக்கே நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்றேன். என் அருள் இனி உனக்கு முழுவதுமாக உண்டாகும்.